ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்பப்பப்பா ஊரை சுற்றலாம்பாங்க. நம்ம ஊட்டி, கொடைக்கானல், தொட்டபெட்டா, ஆலியா டேம் எல்லாம் சுற்றினது போக, இப்போ சரி இந்த ஊருக்கு வந்து நம்ம 2 வருஷம் ஆக போகுது. இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம போகவே இல்லை. இந்த ஏரியாவை இன்றைக்கி ஒரு ரவுண்டு சுற்றி வருவோன்னு போனேன். நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் பச்சை பச்சையாக எல்லா வீட்லேயும் செடி கொடிங்க, வாசல்லையே அழகாக செடி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையர்னு நல்ல பச்சை. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அது இந்த ஊருக்கு தகும். வீட்டில் எல்லா வீட்டு வாசல்லையும் அவங்கவுங்க வீட்டுக்கு பூஜைக்கு தேவையான பூச்செடிங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது. பார்க்க நல்லா க்யூட்டாக சித்திரக்கனியை கொண்டாடுறதுக்கு எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு பசுமையாக உருவாக்கி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இந்த செடிகளையும் அடிக்குது வெயிலுங்கிறோம். ஆனால் அந்தளவுக்கு வெயில் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது. செடிங்களை பார்க்கவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. சரிடா அப்படியே எடுத்து போனேன் பார்ப்போம். இந்த ஊருக்கு போய் என்னத்தை சாதிச்சுன்னு கேட்டா, இங்கே பார் நான் எடுத்துருக்குது அப்படின்னு காட்டலாம்ல. அதனால தான் வீட்டுக்கு ஒரு தென்னை மரம், வீட்டுக்கு பூச்செடி, வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே அவங்கவுங்க வீட்லேயே அழகாக உருவாக்கிறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. வாவ், நமக்கும் இங்கே வந்து வாழணுன்னு கொடுப்பன இருக்கு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லலாம் மாசாணி தாய்க்கு. கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ஊருன்னு. இங்கே பாருங்கள் அழகாக க்யூட்டாக அவங்களுக்கு தேவையான எல்லா பூச்செடிகளையும் பார்க்கவே அழகாக, இது என்ன பூன்னு தெரியல, அழகாக பூத்துருந்துச்சு. எனக்கு அந்த டேபிள் ரோஸ் தான் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப இதாக இருந்துச்சு பார்க்கவே. செம்பருத்தி வந்து மிளகா மாதிரியே இருக்கும், நல்லா இருந்துச்சு. அப்படியே போனால் மூங்கி தோப்புக்குள்ளே போய் மூங்கி எடுப்போம். கொஞ்சம் பிரண்டையை பிச்சுக்கலாமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாள் பிரண்டை, கருவேப்பிலை சட்னி, முடக்கத்தான் எல்லாம் சாப்பிட்டோம்னா அதனால நம்ம பிரண்டையை பிச்சுக்குவோம். பிரண்டையை பிச்சுக்கிட்டு பிரண்டையை குழந்தா பிச்சு சட்னி பண்ணிடலாம். நல்லா பிரண்டை சட்னி சுட போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கம்மன்னு சாப்பிட்லாம் நான் முடிவு பண்ணிட்டேன். இது வந்து காட்டுப்பூன்னு சொன்னாங்க. ஆனால் பார்க்க கம்மன்னு நல்லா பூவை நல்லா இதாக இருந்துச்சு. பார்க்க எனக்கு கத்தாழை செடியாட்டமும் இருக்குது. இது என்ன செடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரை சுற்றி நல்ல ஜாலியாக பார்த்தாச்சு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.